தினம் ஒரு திருக்கோயில் வரிசையில் இன்றைய தினம் நாம் தரிசிக்கப் போகிற ஆலயம் மயிலாப்பூர் ஸ்ரீ வேதாந்த தேசிகர் தேவஸ்தான திருக்கோயில். அடியார்கள் இல்லையென்றால் ஆன்மீகம் இந்த அளவுக்கு வளர்ந்திருக்க முடியாது. சைவத்தில் நாயன்மார்களும் வைணவத்தில் ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் செய்திருக்கிற மகத்தான சேவை நினைத்து பார்த்தாலே நம்மை மலைக்க வைக்கும். வைணவத்துக்கு அப்படி சேவை புரிந்த ஒரு ஆச்சாரியார்தான் ஸ்ரீ வேதாந்த தேசிகர். இவருக்கென்று இவர் பெயரைத் தாங்கி ஒரு தேவஸ்தானம் மயிலாப்பூரில் இன்றளவுக்கும் விளங்கி வருவது அவர்தம் பெருமையை பறைசாற்றும். வாருங்கள், மயிலாப்பூர் ஸ்ரீ வேதாந்த தேசிகர் தேவஸ்தான திருக்கோயிலை தரிசிக்கலாம். எங்கே இருக்கிறது இந்த தேவஸ்தான திருக்கோயில்? மயிலாப்பூரிலே சித்திரக்குளத்திற்கு அருகே அமைந்திருக்கக்கூடியது கேசவ பெருமாள் ஆலயம். இந்த கேசவ பெருமாள் சந்நிதி தெருவில்தான் ஸ்ரீ வேதாந்த தேசிகர் தேவஸ்தானம் அமைந்திருக்கிறது. இந்த ஆலயத்திலே பிரதானமான திருவுருவாக வணங்கப்படுபவர் ஸ்ரீ வேதாந்த தேசிகர். தவிர இந்த ஆலயத்தில் அனைத்து திருமேனிகளுக்கும் சந்நிதிகள் காணப்படுகின்றன. பெருமாளின் பெருமையை ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் தேசம் முழுக்கச் சுற்றி பரப்பினார்கள். ஆழ்வார்களும் ஆச்சாரியார்களும் இத்தகைய திருப்பணிகளை செய்யவில்லை என்றால் வைணவத்தின் நிலை இன்றைக்கு இந்த அளவுக்கு வளர்ந்திருக்குமா என்பது கேள்விக்குறி. தன்னையே நினைத்து கொண்டிருந்த, தன் புகழை பாடிக்கொண்டிருந்த இந்த வேதாந்த தேசிகர் இருக்கின்ற இடத்திலே தானும் குடியிருக்க விரும்பி பெருமாள் தனது தாயார்களுடன் பிற்காலத்தில் இங்கே குடிபுகுந்தாராம். அப்படியானால் இந்த தேவஸ்தானத்தில் ஆரம்ப காலத்தில் ஸ்ரீ வேதாந்த தேசிகர் மட்டுமே குடிகொண்டிருந்திருக்கிறார் என்பதை உணர முடிகிறது. இந்த ஆலயத்திலே ஒரு திருவிழா என்று சொன்னால் இங்கே கூடக்கூடிய பக்தர்களின் எண்ணிக்கை அளவிடற்கரியது. இன்றைக்கும் இங்கே நடக்கிற ஒவ்வொரு திருவிழாவிலும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேசிகரின் பரிபூரணமான அருளைப் பெறுகிறார்கள். ஸ்ரீ வேதாந்த தேசிகர் பிறந்த வருடம் 1268. பெருமாள் திருவடிகளை இவர் அடைந்த வருடம் 1369. ஆக இந்த பூவுலகில் சுமார் 101 வருடங்கள் வாழ்ந்திருக்கிறார் ஸ்ரீ வேதாந்த தேசிகன். இவர் பிறந்த இடம் காஞ்சிபுரம். பெருமாள் திருவடிகளை அடைந்த இடம் திருவரங்கம். ஸ்ரீ வேதாந்த தேசிகனின் அவதாரத்தை பார்ப்போமா? கிபி 1268 விபவ வருடம் புரட்டாசி மாதம் சிரவண நட்சத்திரத்தில் புதன்கிழமை தினத்தில் அனந்த சூரியார் தோத்தாத்ரி அம்மை தம்பதிக்கு மகானாக பிறந்தார் இவர். இவர் பிறந்த இடம் காஞ்சிபுரத்தில் விளக்குழி பெருமாள் கோயில் அமைந்திருக்கக்கூடிய தூப்புல் என்னும் இடம். திருமலை வேங்கடவன் கோயில் மணியின் அம்சமாக பிறந்தவர் இவர். பெற்றோர் இவருக்கு இட்ட பெயர் வேங்கடநாதன். பின்னாளில் இவர் சுவாமி தேசிகன், தூப்புல் நிகமாந்த தேசிகன், தூப்புல் பிள்ளை, உபய வேதாந்தாச்சாரியார், சர்வதந்திர சுதந்திரர், வேதாந்த தேசிகன்
என்னும் பற்பல பெயர்களால் அழைக்கப்பட்டார். ஸ்ரீமத் ராமானுஜரின் உறவினரான நடாதுர் அம்மாளின் நேரடிச் சீடரான கிடாம்பி அப்புள்ளாரிடம் வடமறையான வேதங்களும் தென்மறையான திவ்ய பிரபந்தமும் புராணங்களும் மற்றும் சாஸ்திரங்களையும் கற்றுத் தேர்ந்தார். 7ஆம் வயதில் கிடாம்பி அப்புள்ளாரினால் உபநயனம் செய்து வைக்கப்பட்டதோடு கல்வியும் கற்றவர் தனது 21ஆம் வயதில் திருமங்கை எனும் நங்கையை மணம் புரிந்தார். தன்னுடைய 27ஆம் வயதில் வைணவகுரு எனும் நிலையை அடைந்தார். கடலூருக்கு அருகே இருக்கக்கூடிய திருவகீந்திரபுரம் சென்று சில காலம் அங்கே வாழ்ந்தார். பின்னர் திருப்பதி, மேல்கோட்டை, காஞ்சிபுரம், அயோத்தியா, பிருந்தாவனம், பத்ரிநாத், ஸ்ரீரங்கம் உள்ளிட்ட எண்ணற்ற தலங்களுக்குச் சென்று ஜகத்குரு ராமானுஜரின் தத்துவங்களை பரப்பினார். இறுதி காலத்தில் தன் மகனான குமாரவரத தேசிகனோடு திருவரங்கத்தில் வசித்தவர் அதன் பிறகு பெருமாளின் திருவடிகளோடு கலந்தார். தேசிக என்பதற்கு திசை காட்டுபவர் என்பது பொருள். இறைவனின் திருவடியை அடைய நமக்கெல்லாம் திசை காட்டியவர் என்கிற காரணத்தினால் தேசிகன் என்று ஆகியிருக்கலாம். 100க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதி தமது கொள்கைகளை பலருக்கும் தெரிவித்தார். வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ஒரே ஒரு தேசிகன் மட்டுமே பெயருக்கான உயர்ந்தவர். அவரே நிகமாந்த தேசிகன். அவரே சுவாமி தேசிகன். அந்த அளவுக்கு உயர்வாக போற்றப்பட்டவர் ஸ்ரீ வேதாந்த தேசிகன். ஆழ்வார்களுள் மிகவும் போற்றப்பட்ட ஒருவரையும் இப்படித்தான் நம் ஆழ்வார், நம்மாழ்வார் என்று அழைத்தோம். ஸ்ரீரங்கத்திலே உற்சவராக இருக்கக்கூடிய பெருமாளை நம் பெருமாள் என்று போற்றி வணங்கினோம். திருவகீந்திரபுரத்திலே ஒரு சிறு குன்றில் பல நாட்கள் அன்ன ஆகாரமின்றி கருடமந்திரம் ஜெபித்தார் இந்த ஸ்ரீ வேதாந்த தேசிகர். ஒரு சந்தர்ப்பத்தில் கருடன் தரிசனம் தந்து ஹயக்கிரீவ மந்திரத்தை இவருக்கு உபதேசம் செய்தாராம். தேசிகனின் விருப்பப்படி அவரது நாக்கிலும் குடிகொண்டாராம். தனது சிலாரூபத்தையும் கொடுத்தார் ஹயக்கிரீவர். அந்த ஹயக்கிரீவர் வடிவத்தை இன்றைக்கும் திருவகீந்திரபுரம் தேவநாத பெருமாள் சந்நிதியில் தரிசிக்கலாம். இவரது சேவையில் மகிழ்ந்த ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் இவருக்கு அளித்த பெயர்தான் வேதாந்த தேசிகர். ரங்கநாயகி தாயார் இவருக்கு அளித்த திருப்பெயர்தான் சர்வதந்திர சுதந்திரர். வைணவத்திற்கு இவர் ஆற்றிய சேவைகள் அளவிடற்கரியவை. ஒன்றே ஒன்றை பார்க்கலாம். 1327 அலாவுத்தீனின் தளபதி மாலிகாபூர் தெற்கே பல ஆலயங்களை அழித்து கொண்டே வந்தார். அந்த வேளையில் ஸ்ரீரங்கம் திருத்தலத்திற்கும் இவர் வந்துவிடுவார் என்கிற காரணத்தினால் அந்த பெருமாளை திருப்பதிக்கு எடுத்துச் சென்றார் ஸ்ரீ வேதாந்த தேசிகர். அந்நியர்களின் தாக்குதலில் இருந்து ஸ்ரீரங்கம் திருத்தலத்தை காத்தவர் ஸ்ரீ வேதாந்த தேசிகர். இதற்காக அவர் பட்ட கஷ்டங்கள் சொல்லி மாளாது. அரிய வைணவச் செல்வங்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக ஒரு நாள் இரவு பிணங்களோடு பிணமாக படுத்து கிடந்து அந்நியர்களிடமிருந்து வைணவச் செல்வங்களை காத்தவர் இந்த தேசிகன். இத்தகைய கஷ்டத்திலும் ஸ்ரீரங்கம் மீண்டும் பழைய பொலிவை பெற வேண்டும் என்பதற்காக
ஸ்ரீரங்கம் மீண்டும் பழைய பொலிவைப் பெற நீ அருள்வாய் என்று பெருமாளை அவர் பாடியதே அபதிஸ்தவம் என்ற ஸ்லோகம். எந்தவொரு காலத்திலும் பொருளின் மேல் ஆசை கொள்ளாமல் இறைவனது அருளை மட்டுமே நாடி வந்தார் தேசிகர். காசு, தங்கம், நாணயம் இவற்றையெல்லாம் தேசிகர் தனது கைகளால் தொட்டதில்லை. எவர் கொடுத்தாலும் வாங்கிக் கொள்ள மாட்டார். எனவே இவர் உஞ்சவிருத்தி எடுத்துச் செல்லும்போது அந்த அரிசியோடு தங்க நாணயங்களையும் சிலர் கலந்து கொடுப்பார்களாம். அந்த அரிசியை மனைவியிடம் கொடுத்து சமைக்கச் சொல்வார் தேசிகர். கணவனைப் போல்தானே மனைவியும் காணப்படுவாள். தேசிகருக்கு சற்றும் குறைந்தவள் அல்ல அவரது மனைவி. சமையல் துவங்குகிற போது அந்த அரிசியை களைவாளாம் அந்த மனைவி. அதோடு கலந்திருக்கிற தங்க நாணயங்களை பார்த்ததும் இவையெல்லாம் என்ன என்று ஏதும் அறியாமல் கேட்பாராம் அந்த மனைவி. தேசிகர் பார்ப்பார், இவையெல்லாம் ஏதாவது பூச்சிகளாக இருக்கும், அவையிட்ட முட்டைகளாக இருக்கும் என்றெல்லாம் சொல்லி அந்த தங்க காசுகளை தன் கைகளினால் கூட தொடாமல் ஒரு தர்பையை கொண்டு அவற்றை ஒதுக்கி வெளியே எறிந்து விடுவாராம். புரிகிறதா தேசிகர் எப்படி வாழ்ந்தார் என்று? பணத்தின் மேல் நாம் பற்று கொள்ளாமல் வாழ்வதுதான் இறைவனது திருவடிகளை அடையச் செய்யும். அப்படி வாழ்ந்தவர்கள்தான் ஆழ்வார்கள். மயிலாப்பூர் ஸ்ரீ வேதாந்த தேசிகர் தேவஸ்தான திருக்கோயில். தேசிகர் காஞ்சிபுரத்தில் வாழ்கிறபோது அவரது பெருமையை உலகறியச் செய்ய வேண்டும் என்பதற்காக வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் வீற்றிருக்கக்கூடிய தேவராஜ பெருமாளும் பெருந்தேவி தாயாரும் எண்ணற்ற லீலைகளை நிகழ்த்தினார்களாம். ஒரு ஏழை பெண்ணுக்காக ஆதிசங்கரர் மனமிறங்கி பாடிய கனகதாரா சோஸ்திரம் அந்த இல்லத்திலே தங்கமழை பொழிய வைத்தது என்பதை நாம் அறிவோம். அதேபோல காஞ்சியிலும் ஓர் அற்புதம் நிகழ்ந்தது. இந்த திருவிளையாடலுக்கு காரணமும் அந்த பெருமாளும் தாயாரும் தான். நல்லவராக ஒருவர் வாழ்வது என்பது சற்றே கடினம். அவரது பெயரை குலைப்பதற்கு பல விஷமிகளும் சில செயல்களை செய்யலாம். அதுபோல காஞ்சியில் வாழ்ந்து கொண்டிருந்த தேசிகரின் பெயருக்கு அவமானத்தை ஏற்படுத்த எத்தனையோ பேர் பல சந்தர்ப்பங்களில் முயன்றார்கள். அப்படி அவர்கள் செய்த ஒரு செயல் மிகவும் திகைக்க வைக்கக்கூடியது. ஒரு ஏழை பையன், அவன் தனது திருமணத்திற்கு உதவி கேட்டு காஞ்சியில் உள்ள சிலரிடம் வந்தான். இவர்கள் அனைவருமே தேசிகரை பிடிக்காதவர்கள். அவர்கள் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? தம்பி, எங்களிடம் உதவி கேட்காதே. இதே ஊரில் 2 தெருக்கள் தள்ளி தேசிகர் என்று ஒருவர் இருக்கிறார். யார் என்ன கேட்டாலும் கொடுப்பார். உனது வறுமையை அவர் போக்குவார். அவரிடம் போய் கேள், உனக்கு வேண்டிய செல்வத்தை வழங்குவார் என்று சொல்லி அனுப்புகிறார்கள். இப்படி சொல்லி அனுப்புவதற்கு காரணம், தேசிகரிடம் எந்த ஒரு பொருளும் இல்லை, அவர் கைவசம் எதையும் வைத்திருப்பதில்லை என்பதை அறிந்தவர்கள் இந்த விஷமிகள். இந்த அன்பர் அவரிடம் போய் கேட்கிற போது, என்னிடம் ஒன்றும் இல்லையப்பா என்று சொல்லி அனுப்பிவிடுவார்கள் என்று நினைத்தனர் இவர்கள். அந்த அப்பாவி இளைஞனும் தேசிகரை தேடிச் செல்கிறார். தனது திருமணத்திற்கு உதவி கேட்கிறான். தேசிகரும் அறிந்து கொள்கிறார் இது விஷமிகளின் செயல் என்று. இவனை அழைத்து கொண்டு தாயார் சந்நிதிக்கு செல்கிறார். அந்த தாயாரின் திருச்சந்நிதியிலே ஸ்ரீஸ்துதி என்கிற பாடலை பாடியவாறு வலம் வருகிறார். அந்த இளைஞனையும் வலம் வரச் சொல்கிறார். மொத்தம் 25 பாடல் கொண்டது அந்த ஸ்ரீஸ்துதி. 16வது பாடல் பாடுகிற போது அன்னையின் மேற்கூரையில் இருந்து
தங்க நாணயங்களாக பொன்மழை பொழிந்ததாம். இந்த இளைஞன் தனது மேல் துண்டை விரித்து அந்த காசுகளையெல்லாம் பெற்றுக்கொண்டானாம். இன்றைக்கும் இந்த ஸ்ரீஸ்துதியை எவர் ஒருவர் படித்தாலுமே, எவர் ஒருவர் பாராயணம் செய்தாலுமே அவர்கள் இல்லத்தில் வளமை மேலோங்கும். விஷமிகள் எந்த ஒரு காலத்திலும் தேசிகரை நிம்மதியாக இருக்க விடவில்லை. ஒருமுறை ஒரு பாம்பாட்டியை கொண்டு வேண்டாத செயலை செய்தார்கள். இவர்கள் தரப்போகிற அல்ப செல்வத்தால் கவரப்பட்ட அந்த பாம்பாட்டி இவர்களின் அந்த திட்டத்திற்கும் உடன்பட்டான். தேசிகர் சாலையில் வந்து கொண்டிருக்கிற போது அவரை நோக்கி எண்ணற்ற பாம்புகளை ஏவிவிட்டார். அந்த பாம்புகள் தேசிகரை தீண்டி அவர் அந்த இடத்திலேயே இறந்து விடுவார் என்பது விஷமிகளின் திட்டம். இந்த பாம்புகள் தன்னை நோக்கி படையெடுத்து வருவதை பார்த்தவுடனே கருட மந்திரம் சொல்கிறார் தேசிகர். அடுத்த கணம் கருடன் தோன்றி இந்த பாம்புகள் அத்தனையும் விழுங்குகின்றனவாம். எத்தனை பாம்புகள் வந்தாலுமே அத்தனை பாம்புகளையும் கருடன் விழுங்க விழுங்க அந்த பாம்பாட்டி அரண்டு விட்டான். தனது பிழைப்புக்கு காரணமான இந்த பாம்புகளை இழந்தால் தான் எப்படி தொழில் நடத்துவது என்று யோசித்தவன் தேசிகரின் கால்களில் விழுகிறான். தன்னை மன்னித்து அருளுமாறு வேண்டுகிறான். தனது பாம்புகளை மீண்டும் கேட்கிறான். எந்த கருடமந்திரம் சொல்லி அந்த பாம்புகளை விழுங்க வைத்தாரோ அதே கருடமந்திரத்தை மீண்டும் சொல்லி அந்த பாம்புகளை வெளியே விடுமாறு கருடனிடம் பணிக்கிறார் இந்த தேசிகர். பாம்புகள் வெளியே வருகின்றன. அவற்றை அள்ளிக்கொண்டு பாம்பாட்டி அந்த இடத்திலிருந்து அகல்கிறான். ஸ்ரீமத் ராமானுஜர் நமக்கு கொடுத்த எத்தனையோ பொக்கிஷங்களை பாமரர்களிடமும் கொண்டு சேர்த்தவர் இந்த தேசிகர். ராமானுஜர் போல் இவரால் கணீரென்று வேதநாதம் எங்கும் ஒலிக்க பிரகாசிப்பார் என்று பெருமாளே அருளியிருக்கிறார். ஸ்ரீ வேதாந்த தேசிகர் எப்பேற்பட்ட வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார் பார்த்தீர்களா? பெருமாளே கதி, அவரது திருவடிகளே சரணம் என்று தன்னை முழுவதும் பெருமாளிடம் ஒப்படைத்தவர் தேசிகன். முக்கியமானது அர்ப்பணிப்பு, சரணாகதி. எவர் ஒருவர் இந்த அர்ப்பணிப்பு செய்தாலும் சரணாகதி அடைந்தாலும் இறைவன் ஏற்றுக்கொள்வார். அவர்களது சுகதுக்கங்களை இறைவனே பார்த்து கொள்வார். எல்லாம் அவன் செயல் என்கிற மனப்பக்குவம் நமக்கு வரவேண்டும். இந்த பக்குவம் கிடைப்பதற்கும் இறைவனே நமக்கு அருள வேண்டும்.